விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான். நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி என்பதால் உங்களுக்கு எப்போதும் ஒரு அசாத்திய வீரியமும் கம்பீரமும் உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் மிகவும் தைரியமானவராகவும் எதற்கும் கலங்காத ஒரு பாறை போலவும் தோன்றவும் ஆரம்பிப்பீங்க. எப்போதும் மற்றவர்களோடு சிரித்து பேசி பழகும் உங்களின் அந்த சிரித்த முகத்திற்குள் எத்தனை எரிமறைகள் வெடித்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுடைய ஆன்மாவிற்கு மட்டுமே தாங்க தெரியும். அது வேறு யாருக்குமே தெரியாது. விருச்சகம் என்றாலே ரகசியங்களின் இருப்பிடமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய வழிகளை, அவமானங்களை நீங்கள் வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டீங்க. நம்முடைய கஷ்டத்தை சொன்னால் இந்த உலகம் நம்மை பலவீனமானவர் என்று நினைத்து ஏளனம் செய்துவிடும் என்ற உங்களின் அதீத சுயமரியாதை பிடிவாதம் உங்களை தனிமை சிறையில் அடைத்திருக்கும். வெளியில் சிரித்து கொண்டே உள்ளுக்குள் இரத்த கண்ணீர் வடித்த உங்களின் உண்மையான வழிகள் ஒரு காவிய சோகம் நிறைந்தவைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் யாருக்குமே அடங்கி போக விரும்பாத, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திர பறவை போல இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். யாருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு அதில் நீங்கள் வாழ பிடித்த ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களின் இந்த சுதந்திர வேட்கையை இந்த உலகம் எப்படி புரிந்து கொண்டது தெரியுமா? அவருக்கு திமிர் அதிகம், யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான், தன்னிச்சையானவன், ஈகோ பிடித்தவன் என்று உங்களை தவறாக சித்தரித்திருப்பார்கள். உங்களுடைய சுதந்திர குணம் உங்களை சுற்றியிருந்த மனிதர்களுக்கு புரியாத புதிதாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் நேர்மையாக உங்களுடைய பாதையில சுதந்திரமாக நடக்க நினைத்த போது உங்களை ஒரு கட்டுக்கு அடங்காதவராக பார்த்து உங்களை சுற்றிய ஒரு மாய சுவரை எழுப்பி உங்களை ஓரங்கட்டியிருப்பாங்க. யாருமே உங்க கூட சேரக்கூடாது என்கிற ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. சுதந்திரமாக வாழ நினைத்ததற்காக நீங்கள் கொடுத்த விலை கொடூரமான தனிமையும் உலகத்தின் தவறான புரிதலுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக இருக்கும். விருச்சிகம் ராசினரின் ஆகப்பெரிய பலமும் பலவீனமும் உங்களின் நெருப்பு போன்ற நேர்மை தாங்க. உங்களுக்கு முகஸ்துதி செய்ய தெரியாது, முதுகுக்கு பின்னால் பேச தெரியாது. எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு நேரே உண்மையை அப்படியே பேசிவிடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. பச்சையான உண்மைகளை கேட்க இந்த உலகம் தயாராக இல்லை. நீங்கள் உறவுகளின் நன்மைக்காக பேசிய கசப்பான உண்மைகள் அவர்களுக்கு ஈகோவை கிளப்பியிருக்கும். இதன் விளைவா உங்களின் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளில் விஷத்தை கொட்டுகிறார்கள் என்று கூறி இரத்த பந்தங்களும் நெருங்கிய நண்பர்களும் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பாங்க. உண்மையை பேசியதற்காக நீங்கள் துரோகியாக முத்திரை குத்தப்பட்டு பல உன்னதமான உறவுகளை இழந்து நின்ற தருணங்கள் உங்களுடைய இதயத்தை உலுக்கியிருக்கும். நீங்கள் எப்போதுமே ஆட்டு மந்தை போல பிறர் செல்லும் பாதையில் செல்ல விரும்ப மாட்டீங்க. உத்தியோகமாக இருந்தாலுமே, காதலாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த தனித்துவமான விஷயங்களையே நீங்கள் தேர்வு செய்வீங்க. உங்களுடைய மனதிற்கு ஒரு முறை பிடிக்கவில்லை என்றால் நேருக்கு நேராகவே நீங்கள் கூறிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதிற்கு பிடித்ததை தேர்வு செய்த ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு சமுதாயமும் குடும்பமும் உங்களை இமயமலை போல எதிர்ப்புகளை காட்டியிருப்பாங்க. அவன் தப்பான வழியில் போகிறான், குடும்ப பெருமையை கிடைக்கிறான் என்று உங்களை சுவரில் முட்டி மோத வைத்திருப்பாங்க. உங்களுடைய நியாயமான ஆசைகளுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிர்த்து போராட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான தன்மை இல்லாமலே போயிருக்கும். தொழில் நிமித்தமாகவோ, குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது மன அமைதியை தேடியோ நீங்கள் அடிக்கடி இடமாற்றங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் சரியில்லாமல் போனதால் உங்களுடைய இடத்தை நீங்க அடிக்கடி மாற்றிருப்பீங்க. ஒரே இடத்தில் வேர் ஊன்றி வாழ நினைக்கும் போதெல்லாம் விதியின் சதி உங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து வேறொரு புதிய இடத்தில் உங்களை நட்டிருக்கும். அதனால ஒவ்வொரு இடமாக நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீங்க. புதிய மனிதர்கள், புதிய சூழல், புதிய சவால்கள் என ஒவ்வொரு முறையும் பூஜ்ஜியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தொடங்க வேண்டிய ஒரு போராட்டங்கள் உங்களுடைய உடலளவிலும் மனதளவிலும் உங்களுடைய சோர்வடைய செய்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதற்கும் அஞ்ச மாட்டீங்க. அதற்காகவும் நீங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதா, சமீபத்தில் நடக்கவில்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் காலச்சக்கரம் சுழன்ற ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ராஜயோக புரட்சி வெடிக்கப் போகிறது. உங்களை வதைத்த சனியின் அசுப பார்வைகள் முற்றிலும் விலகி உங்களின் கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள் சுபத்துவம் அடைய போகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக குரு பகவானின் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய அமிர்த பார்வை உங்களுடைய ராசியை தழுவப் போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கத்தாங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் செட் பாயிண்ட்
இனி உங்களுடைய வாழ்க்கை தடுமாறாது மிக நேர்த்தியாக செட்டாகக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுக்குள்ள தொடங்கவும் ஆரம்பிக்கும். சுதந்திரத்துடன் நிலைத்தன்மையும் தேடக்கூடிய காலங்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் அமையும்? இதுவரை நீங்கள் சுதந்திரமாக இருந்தால் நிலைத்தன்மை இல்லை, நிலைத்தன்மை இருந்தால் சுதந்திரம் இல்லை என்ற இந்த முரண்பாடு எல்லாமே விலகி நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் இனிமே வாழ ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு தேதி முதல் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரத்தை தரப்போகிறது. நீங்கள் நினைத்தபடியே யாருக்கும் அடிமையாகாமல் உங்களுடைய சொந்த உழைப்பில் உங்களின் சுய கௌரவத்தோடு சுதந்திரமாக நீங்கள் இயங்குவீங்க. அதே ஒரு சமயம் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களின் வாழ்க்கையில ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களுடைய முடிவுகளை உலகமே பாராட்டக்கூடிய உன்னத காலமாகவும் இதுவாகத்தாங்க இருக்கும். கடந்த கால இடமாற்றங்கள் உங்களுக்கு கண்ணீரை கொடுத்திருக்கலாம், ஆனால் இனி வரப்போகின்ற புதிய இடமாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட மலையை கொடுக்க போகிறது. இந்த புதிய களங்கள் நீங்கள் குடியேற போகும் புதிய இடமோ அல்லது நீங்கள் தொடங்க போகின்ற புதிய தொழிலோ உங்களின் தலைவிதியையே மாற்றியமைக்கும். நீங்கள் அங்கே ஏண்டா போனீங்கன்னு ஆரம்பத்தில் தோன்றும், ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதை உங்களையே புரியவும் வைக்கும். மறைமுக அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். உங்களை யாருக்கும் தெரியாத ஒரு புதிய வட்டத்தில் புதிய மனிதர்களின் தொடர்புகளால் உங்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கதவை தட்ட ஆரம்பிக்கும். அங்கு நீங்கள் ஒரு ராஜாவை போல வலம் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பழக்கங்களும் நல்ல நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிப்பாங்க. விருச்சிகம் ராசிக்கு இனி பயணங்கள் மூலமே யோகங்கள் வரப்போகிறது. தொழில் நிமித்தமாகவும் உத்தியோக உயர்வுக்காகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் உங்களின் பொருளாதார நிலையை பல மடங்கு உயர்த்தவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஏறும் ஒவ்வொரு ரயிலிலும், நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு விமானமும் உங்களை வறுமையிலிருந்து செல்வ செழிப்பை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஏணிகளாக மாறும். எனவே நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் பிறப்பாலேயே போராளிகள். எத்தனை முறை விழுந்தாலும் சாம்பலில் இருந்து எழக்கூடிய பீனிக்ஸ் பறவையை போல மீண்டும் எழக்கூடிய அசாத்திய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. கடந்த கால அவமானங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை தற்காலிகமாக உலுக்கி இருக்கலாம், ஆனால் அதை அழிக்க யாராலுமே முடியவே முடியாது. உங்களின் அந்த வீரம் தெரிந்த தன்னம்பிக்கை மீண்டும் விழுத்தலும். என்னால் முடியும், சாதித்து காட்டுவேன் என்ற வெறியோடு நீங்கள் களமிறங்கவோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் இந்த அசாத்திய துணிச்சல் உங்களை சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், அதிகார பதவிகள் நிறைந்த ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்களை ஒதுக்கியவர்கள் அனைவரும் நீங்கள் அமர்ந்திருக்கும் உயரத்தை பார்த்து அண்ணாந்து வியப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. சிங்கப்பாதையில் நீங்கள் கம்பீரமாக நடைபோடும் காலங்கள் தொடங்கிவிட்டது. இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்த நீங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். மௌனத்தை காக்க வேண்டும். வார்த்தைகளில் நிதானமாக பேச வேண்டும். பழைய காயங்களை மறந்து புதியதை மட்டுமே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விருச்சிகம் ராசி நேயர்களை சிரித்த முகத்திற்குள் இரத்த கண்ணீரை மறைத்து சுதந்திரமாக தனிமையில் அழுது தீர்த்தங்களின் மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சம் பிரம்மாண்டமான மங்களகரமான சுப முடிவை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எழுப்பும். இனிமே வரக்கூடிய நாட்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். யாராலுமே முடியவே முடியாது. உங்களின் அந்த வீரம் தெரிந்த தன்னம்பிக்கை மீண்டும் விழுத்தலும். என்னால் முடியும், சாதித்து காட்டுவேன் என்ற வெறியோடு நீங்கள் களமிறங்கவோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் இந்த அசாத்திய துணிச்சல் உங்களை சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், அதிகார பதவிகள் நிறைந்த ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்களை ஒதுக்கியவர்கள் அனைவரும் நீங்கள் அமர்ந்திருக்கும் உயரத்தை பார்த்து அண்ணாந்து வியப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. சிங்கப்பாதையில் நீங்கள் கம்பீரமாக நடைபோடும் காலங்கள் தொடங்கிவிட்டது. இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்த நீங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். மௌனத்தை காக்க வேண்டும். வார்த்தைகளில் நிதானமாக பேச வேண்டும். பழைய காயங்களை மறந்து புதியதை மட்டுமே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விருச்சிகம் ராசி நேயர்களை சிரித்த முகத்திற்குள் இரத்த கண்ணீரை மறைத்து சுதந்திரமாக தனிமையில் அழுது தீர்த்தங்களின் மௌன போராட்டங்களுக்கு பிரபஞ்சம் பிரம்மாண்டமான மங்களகரமான சுப முடிவை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எழுப்பும். இனிமே